வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க புக்ஸ் படிக்கிறது மூலமா எப்படி மணி ஏர்ன் பண்றது பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதுக்கு தேவையான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்கான இங்கிலீஷ் பார்த்து படிக்கிற நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் நீங்க வந்து ஓனா பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணணும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எல்லாம் பேசணும், நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே புக்கை பார்த்து படிக்க போறீங்க. ஸோ இது மூலியமா நீங்க ஆன்லைன்ல செமையா எர்ன் பண்ணலாம். ஸோ பேசிவா எர்ன் பண்ணலாம், நீங்க ஆக்டிவா எர்ன் பண்ணலாம். ஸோ பேசிவ் இன்கம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பாருங்க, கண்டிப்பா சொல்றேன் போகும்போது. ஸோ இதுக்கு உண்டான வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ACX. ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ நீங்க கூகுள் சர்ச் பண்றது மூலியமா இந்த வெப்சைட் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க பண்ண போற ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா நரேட்டர் ஜாப். ஸோ நீங்க பார்க்கலாம், நீங்க ஆடிபிள், அமேசான், ஐடியூன்ஸ், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இவங்களோட புக்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ புக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் ஆடியோ புக்ஸ் ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடியோ புக்ஸ்ல என்னன்னா புக்ஸை வாங்கி அதை வந்து நீங்க ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி ஸோ அந்த புக்கை பார்த்து படிக்கிறது மூலியமா ஸோ அந்த வாய்ஸ் வந்து ஆடியோவா கேட்பாங்க நிறைய பேருக்கு வந்து புக்ஸ் படிக்க நேரம் இருக்காது. ஸோ புக்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவங்க ஆடியோவா வந்து புக்கை வாங்கி படிப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆடியோ புக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இது மாதிரி ஆடியோ புக்ஸ் மேக் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வெப்சைட் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இதுல எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க மேல பார்க்கலாம் how it works இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா I am an author who narrates இருக்கு. ஸோ நீங்க இதுல நீங்க போகணும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்க வந்து புக்கை வாசிக்க போறீங்க. ஸோ நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நமக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்கன்னா இந்த பர்சன் ஹூ நரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த புக்கை வாசிக்கிறதுனால நீங்க தான் நரேட்டர். ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னு தெளிவா போட்டிருக்கோம். ஸோ நீங்க இங்க பார்க்கலாம், ஸ்டெப் 1 கிரியேட் a ப்ரொஃபைல். ஸோ நீங்க வந்து நார்மலா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட மெயில் ஐடி, உங்க நேம் அண்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுவே போதும். அவங்க உங்க நாலேஜ் மட்டும் டெஸ்ட் பண்ணுவாங்க, உங்க டேலண்ட் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ், அப்லோட் சாம்பிள்ஸ். நீங்க வந்து சாம்பிள்ஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்கோ உங்ககிட்ட இருக்க இங்கிலீஷ் புக் ஏதாவது வந்து பார்த்து நீங்க படிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா the more audio samples you include the easier it's for author to find you. ஸோ நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடியோ வந்து சாம்பிள்ஸ் நீங்க அப்லோட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வந்து சூஸ் பண்ண சான்சஸ் நிறைய சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு 2 பேரா படிச்சு ஒரு 2-3 சாம்பிள்ஸ் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃபில்டர் பண்றதுக்கு. ஸோ தேர்ட் பாத்தீங்கன்னா how do you want to get paid. ஸோ முக்கியமான விஷயம், நம்ம பேசிவ் இன்கம் பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ பேசிவ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் தராங்க உங்களுக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு புக் இருக்கு. ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து அந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த புக்ஸ் வந்து 3 hours புக் வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க 3 hours பேசி இந்த புக்கை பத்தி ரெக்கார்ட் பண்ணி நீங்க வந்து பேசி அனுப்பிடுறீங்க. ஸோ இந்த புக்குக்கு வந்து டோட்டல் பேக்கேஜா நீங்க அவங்க வந்து நீங்க அவங்க கிட்ட நீங்க பேசி ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு $1000 நீங்க வந்து புக்கு பேசி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரே இன்கமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த புக்ஸை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அமேசான்ல, ஐடியூன்ஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பப்ளிஷ் பண்ற புக்ஸ்ல அது டவுன்லோட் இப்போ வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்த்லி டவுன்லோட் பண்றாங்கன்னா ஸோ அவங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 50% ஆஃப் ஷேர் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த புக்கோட ரேட் வந்து $200 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $100 வந்துடும். ஸோ இது வந்து சூப்பரான விஷயம். ஸோ நீங்க வந்து இதுல வந்து பேமெண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா 50% ஆஃப் ராயல்டிஸ் இருக்கு. ஸோ இது நீங்க வந்து பேசிவ் இன்கம் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 50% ஆஃப் ராயல்டிஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த புக்கு எத்தனை பேர் டவுன்லோட் பண்றாங்களோ அதுல வந்து 50% ஆஃப் ஷேர் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க தான் புக் சூஸ் பண்ண போறீங்க. ஸோ நீங்க சூஸ் பண்ற புக் ரொம்பவே சூப்பரா, ரொம்பவே ட்ரெண்டிங்கா போச்சுன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான இன்கம் வரும். ஸோ பேசிவ் இன்கம். ஸோ நீங்க உட்கார்ந்த இடத்துல ஒன்ஸ் பண்ண வேலைக்கு வந்து நீங்க மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ஆடிஷன். ஸோ ஆடிஷன் ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், சர்ச் ஃபார் புக்ஸ் யூ இன்ட்ரெஸ்டட் இன் அண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்றுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் புக் சர்ச் பண்ணணும். ஸோ எந்த புக்கை நீங்கள் வந்து வாசிக்க ரெடியாக இருக்கீங்களோ அந்த புக் சர்ச் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த புக்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் பேஜஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி அது வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா செக் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஆடிஷன். நம்ம ஆடிஷன் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு இன்டர்வியூ மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. தென் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி தான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். ஸோ அக்செப்ட் த ஆஃபர். ஸோ உங்களோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலோ இல்லாட்டி நீங்க படிக்கிற விஷயம் பிடிச்சிருந்தாலோ ஸோ நீங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆஃபர் லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அந்த
எந்த புக்கை நீங்க படிக்க போறீங்களோ அந்த புக்கோட 15 மினிட்ஸ் வந்து நீங்க படிச்சு சென்ட் பண்ணிடணும். ஸோ அது வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஸோ ரெக்கார்டிங்ல அதே மாதிரி தான் நீங்க வந்து ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ் வந்து ஒரு புக்கை படிச்சு, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த புக்கை டவுன்லோட் பண்ண போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து கேட்டு பார்ப்பாங்க அந்த புக்கை பத்தி. ஸோ இந்த 15 மினிட்ஸ் பிடிச்சிச்சுன்னா ஸோ மேலும் மேலும் அந்த புக்கை வாங்கி கேட்பாங்க. ஸோ இதுக்கு 15 மினிட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த 15 மினிட்ஸ் வந்து நீங்க வந்து படிச்சு ஃபர்ஸ்ட் இந்த புக்கை வந்து வாசிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புக்கை வந்து ஃபுல்லா நீங்க எவ்வளவு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸோ 5 ஹவர்ஸோ ஸோ நீங்க அந்த புக்கை வந்து வாசிக்கணும். ஸோ வாசிச்சு அதை அப்லோட் பண்ணி விட்டுருணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ பாத்தீங்கன்னா ஒர்க் வித் அதர் ஸ்டுடியோ ப்ரொஃபஷனல். ஸோ நீங்க அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் இல்லாம நீங்க பிரைவேட்டா கூட அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து பேசிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா ஃபினிஷ் த ரெக்கார்டிங். ஸோ நீங்க ரெக்கார்ட் முடிச்சுட்டு வந்து அந்த சாம்பிள்ஸ் அப்புறம் அவங்க கிட்ட அனுப்பிடணும். கெட் பெய்ட் அவ்வளவுதான். ஸோ வந்து நீங்க வந்து பேமெண்ட் வந்து அந்த புக்கோட ஒன்ஸ் பேமெண்ட். ஸோ மொத்தமா சேர்த்து புக்கு கிரேட் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேசிவ் இன்கமா 50% ஆஃப் ராயல்டி ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்க அந்த புக்கை டவுன்லோட் பண்றவங்களுக்கு ஸோ அந்த புக்கை எத்தனை பேர் டவுன்லோட் பண்றாங்களோ அத்தனை பேர் கொடுத்த காசு. இப்போ புக்கு ரேட் வந்து $200 இருந்துச்சுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃப் ஷேர் $100 வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா கம் பேக் ஃபார் மோர். ஸோ நீங்க வந்து ஒரு புக் அப்லோட் பண்ணாலும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் செலவு பண்ண போறீங்க. ஸோ நீங்க பண்றது மூலியமா செமையா earn பண்ணலாம். ஸோ நான் இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா வீடியோவோட இதுல பாத்தீங்கன்னா இன்கம் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்க ஒன்ஸ் பண்ண போற வேலைக்கு செமையான இன்கம். ஸோ இது மாதிரி நிறையவே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவே நீங்க வந்து ஆன்லைன் ஜாபா வச்சுக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது எந்த ஒரு ஜாபானாலும் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆன்லைன் ஜாப் வந்து நீங்க வந்து ஒரு சைடு ஹஸ்டலா வச்சுக்கலாம். சைடு ஹஸ்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் வந்திருக்கு. ஸோ ஒரே வேலையை நம்பி இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ அது மாதிரி இல்லாம நீங்க ஒரு சைடா ஒரு ஜாப் வச்சுட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு ஹஸ்டல்லாம் இருக்கும். ஸோ உங்க மெயின் ஜாப் இல்லாட்டியும் நீங்க வந்து சைட் ஜாப் வச்சு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த விஷயத்துல ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி சொல்றேன். ஸோ சைடா நீங்க வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறது மூலியமா நிறைய சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா யூஸ் ஆகும். ஸோ நம்ம சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ ஆன்லைன்ல ஜென்யூனா மணி பண்ற நிறைய வெப்சைட் பத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு நார்மலான ஸ்கில் செட் இருந்தாலே போதும். வீடியோ எடிட்டிங், போட்டோ எடிட்டிங், ஸோ நீங்க வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ நீங்க வந்து டைப் பண்ண தெரிஞ்சா போதும். ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன உங்க ஸ்கில்ஸ் மூலியமா நீங்க எப்படி மணி பண்றது, அதுவும் ஜென்யூனான பிளாட்ஃபார்ம்ல எப்படி மணி பண்றது நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல் போய் பார்த்துக்கோங்க. நான் பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்ல நீங்க வந்து எந்த டாபிக்ல சர்ச் பண்றீங்களோ நீங்க அந்த டாபிக்ல போய் நீங்க வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கீழே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன. ஸோ நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து டவுட் கேட்டிங்கன்னா பர்சனலாக உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லைஃப்ல வந்து சைடு ஹஸ்டல்லாம் நீங்கள் வந்து சைட் ஜாபாக நீங்கள் வந்து ஒரு செகண்டரியா ஒரு இன்கம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செமையான இன்கம் கிடைக்கும். சரி, இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ஜெனியூனான ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்மோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்பா.